வேதோ நாராயண சாட்சாத், பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய ஆஜ்ஞை. இவன் அதை மீறி நடந்தவன். மாம்சம் சாப்பிட்டான், மத்தியபானம் பண்ணினா, திருடினான், கொலை பண்ணினா, சூதாடினா, பரஸ்திரீ கவனம் பண்ணினா, எல்லாத்துக்கும் மேலே கட்டின மனைவியை கைவிட்டான், மாதா பிதாக்களை கைவிட்டான். இவனுடைய ஸ்வதர்மத்தை இவன் அனுஷ்டானம் பண்ணல. எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் இந்த ஜென்மால பண்ணின பாபம் தானே. ஆமாம், இவன் கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாபத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணினானே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா விஷ்ணு பார்ஷதர்கள். என்ன பிராயஷ்சித்தம் பண்ணிட்டான்? அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்யம் ஹசாமபி யத்வ்யாஜஹார விவசஹ நாமே ஸ்வஸ்தயனம் ஹரேஹே. நாராயணான்னு சொன்னானே, அதுக்கு விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள் கேட்டா, இவன் நாராயணான்னு பிள்ளையதான் கூப்பிட்டான், பகவன் நாமான்னு தெரிஞ்சு சொல்லல, அதுவும் ஸ்ரத்தையோட பக்தியோட சொல்லல, அதுவும் ஒரு தடவை தான் சொன்னான். அதுல எப்படி கோட்டி ஜென்மா பாவம் போகும்னு கேட்டான். இந்த இடத்துல கோட்டி ஜென்மான்னு பாகவதத்துல இருக்கு. நாராயண பட்டத்திரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் மாத்தி சொல்றாரு. இந்த இடத்துல அவர் நாராயணியத்துல ஒரு விஷயத்தை மாத்தி சொன்னாருங்கிறது இந்த ஒரு இடம் மட்டும்தான். பாக்கி எல்லாம் பாகவதத்தை அனுசரித்து தான் சொல்லுவார். அனேனபோ ஜன்ம சஹஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேஹ இதி பிரபோ துத்புருஷா பபாஷிரே ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசன அனந்த சேவா து நிகிருந்ததி த்வயீம் இதி பிரபோ துத்புருஷா பபாஷிரே. ஆச்சரியமான ஒரு அனுகிரகமான கிரந்தம் நாராயணியம். பாராயணம் பண்ணினாலே சகல ஆர்த்திகளும் ஆபத்தும் போகும். மனசு எப்போதும் பிரசாந்தியா இருக்கும், பிரசன்னமா இருக்கும் நாராயணிய பாராயணம் பண்ணா. ஏன்னா அது ஆர்த்தி போகணுங்கிறதுக்காகவே உள்ள ஸ்தோத்திரம். அது ஆர்த்தின்னா மனோவியாதின்னு அர்த்தம். அது போறதுக்காகவே உள்ள ஸ்தோத்திரம். இவர் நாராயண பட்டத்திரி சொல்றார் ஜென்ம சஹஸ்ர கோடி பிகின்னா. அங்க பாகவதத்துல ஜென்ம கோட்டியம் ஹசாம் அப்படின்னு தான் இருக்கு, ஒரு கோடி தான் அங்க சொல்லி இருக்கு. இவர் 1000 கோடிங்கிறார். ஏன் இப்படி சொன்னார்னா, பொதுவா நாராயணியத்துல இவர் சொல்லும் போதெல்லாம் நான் குருவாயூரப்பன் தலையாட்டினான் அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவார். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்லும் போது அப்படி நடந்துதாமே குருவாயூரப்பா அப்படின்னு உடனே ஆமான்னு சொன்னான் குருவாயூரப்பன். ஆமான்னு சொன்னான், தலையாட்டினான் தலையாட்டினான். இந்த நாராயணியத்துல தலையாட்டினான்னு கிடையாது, ஆனா எங்க தாத்தா சொல்லுவார். எது உண்மைன்னால் தலையாற்றினது தான் உண்மை. ஏன்னா அங்க அத்தனையும் மத்தியம புருஷம். நீ 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 ஒருத்தரை பார்த்து பேசும்போது எங்கேயோ நடந்தது யாருக்கையோ சொல்ற மாதிரி பேசல. நீ பண்ணினியாமே குருவாயிருப்பா, இது நடந்ததாமே. ஒருத்தர்கிட்ட நாம பேசினோம்னா 4 வார்த்தை சேர்ந்து பேசி அவ ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவள்கிட்ட நம்ம பேசுவோமா? அவ எங்கேயோ அப்படி மூஞ்சியை திரும்பி பார்த்தா கூட உடனே நம்ம பேசுறத நிறுத்திடுவோம். 1000 100 தசகம் சொல்லியிருக்கார் அவர். அப்படிங்கிறது பகவான் எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டினான்ங்கிறது தான் உண்மை. பகவான் எல்லாத்துக்கும் தலையாட்ட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ன உடனே நாராயண பட்டத்திற்கு இந்த இடம் வந்த உடனே ஒரு யோஜனை வந்தது. கோடிங்கிறதுக்கு மேல 1000 கோடின்னா பகவானும் ஆமான்னு தலையாட்டிடுவா. தலையாட்டினா ஜனங்களுக்கு நாம பண்ணின ஒரு உபகாரம் மாதிரி. இந்த பெரிய ஆபீஸ்ல எல்லாம் பார்த்தெல்லாம், ஆத்துல எல்லாம் பார்த்தெல்லாம் 3-4 விஷயத்தை தான் இந்த ஃபைலை பெரட்டி பார்த்துட்டு கழுத்து போடுவா. அப்புறம்லாம் கழுத்து போட்டுட்டே போவான், பின்னாடி உள்ளதை பார்க்க மாட்டான். அதுல அவனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி விடுவான். முதல்ல தான் அதை செக் பண்றது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கழுத்து போட்டுட்டே போவா. அது மாதிரி நாராயணி ஆரம்பிச்சு வந்துட்டே இருக்கிறதே இந்த இடையில சொருகிவிட்டார் 1000 கோடின்னு. பகவானும் கழுத்து போட்டுட்டான் உற்சாகத்துல. இது நமக்கு பட்டத்திரி பண்ணின உபகாரம். 1 கோடிங்கிறது 1000 கோடின்னு நமக்கு மாற்றி கொடுத்தார். 1000 கோடி ஜென்மா நமக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் பத்தாது, அது வேற விஷயம். 1000 கோடி ஜென்மாவில் பண்ணின பாபம் ஒரு தடவை நாராயணான்னு சொன்னா போகும்.
அவன் ஸ்ரத்தையோட சொல்லலை, பக்தியோட சொல்லலை, பகவன் நாமான்னு தெரிஞ்சு சொல்லலையேன்னா இந்த ஸ்ரத்த கிடையாது, பக்தி அவசியம் இல்லை. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாத்து அகஹரம். இது சாங்கேத்தியமா சொல்லலாம், பரிகாசமா சொல்லலாம், ஸ்தோபமா சொல்லலாம், ஹேளனமா சொல்லலாம். அப்படின்னா பாட்டு பாடுற மத்தியில் சங்கேதம்னா அடையாளம். இப்பெல்லாம் பேர் வைக்கிற மத்தியில இதுக்கெல்லாம் சங்கேதம்னு பேர். அதனால தானே இந்த தெய்வம் உண்டுங்கிறவனுக்கு ராமசாமின்னு பேர் இல்லை, தெய்வம் இல்லைங்கிறவனுக்கு ராமசாமின்னு தான் பேர். இந்த நாட்டுக்குள்ள விசேஷமே அதுதான். இந்த நாட்டில் உள்ள மகிமையே என்னன்னா, நீங்க உண்டுன்னு சொல்லுங்கோ இல்லைன்னு சொல்லுங்கோ, பேர் என்னவோ பகவான் பேர் தான். அதை மாற்றவே முடியாது. இனி பிறந்து யாராவது மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. என்னதான் நாஸ்திகவாதம் பழப்புக்கு பேசினாலும் பேர் முழுக்க சுத்தி சுத்தி இதில் தானே வருது. நம்மளை அறியாம நாம் அதை உபச்சரிக்கிறோம். உட்கார்ந்து திருப்பி திருப்பி ராமா 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 நாராயணா நாராயணா நாராயணான்னு ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லு, 1000 தடவை சொல்லுன்னா மொத்தம் சொல்ல மாட்டான். குழந்தைக்கு பேர் வச்சுட்டா நாராயணா வா நாராயணா போ நாராயணா உட்காந்துக்கோ அப்படின்னு விட்டா, அது மாதிரி குழந்தைக்கு பேர் வச்சு நாம கூப்பிட்டோம்னா நாராயணன் தன் அன்னை நரகம் புகார். அழ்வார்களுடைய பாசுரம். பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டான்னா அவனோட அம்மா நரகத்துக்கு போக மாட்டான். ஏன்னா திரும்ப திரும்ப நாராயணா நாராயணான்னா இது மாதிரி எத்தனை பேர். ஆனா சொல்றேனே தவிர அதுக்கும் புண்ணியம் இருக்கணும். இல்லைன்னா அதை ஷார்ட் பண்ணி நானும்பா. அந்த நாராயணாங்கிறத சொல்ல விடாது. இந்த பகவத்குணம் பகவானுடைய பேரை மட்டும் ஷார்ட் பண்ணியே கூப்பிடக்கூடாது. ஷார்ட் பண்ணியே கூப்பிட மாட்டேன். என்ன ஒரு தடவை அண்ணா ஷார்ட்டா கூப்பிட்டது தாமோதரான்னு தான் கூப்பிடுவது. தாமோதரா அப்படின்னு தான் கூப்பிடுவது. மகான்களுடைய லட்சணம் என்னன்னா அந்த நாமாவை எந்த அதனாலதான் வைக்கிறதேவே ஷார்ட்டா வச்சுடணும். ஸ்ரீராமா அப்படின்னா இதை குறைக்க முடியாதுன்னு. கிருஷ்ணான்னா கூட கிருஷ்ணங்களா. ஏதோ பாபம் எப்படி வேலை செய்யறது பாருங்க. அது உள்ள பூந்து வேலை செய்யறது பாபம். அது யார் மேலேயும் குறையில்லை. குழந்தைகளுக்கு ஷார்ட்டா கியூட்டா வச்சாலும் பகவன் நாமா தான் வைக்கணும். என்ன வைக்கிறோங்கிற அந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு வைக்கணும். நெட்ல பார்த்தா போராது, படிச்சவா வித்வான்கள்கிட்ட கேட்கணும் அதுக்கு என்ன அர்த்தம்னு. அவன் கண்டதெல்லாம் போடுறான், அதுக்கெல்லாம் பேரை வச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம கூட்டு பிரயோஜனம் இல்லாம வச்சு சப்தமா போயிடக்கூடாது. நம்ம மதத்துல பகவன் நாமாவை தான் பேர் வைக்கிறதா, அடையாளத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தா 1 2 3ன்னு வைக்கலாமே. அப்படி வைக்கலையே, 1 2 3ன்னு வைக்கலாமே. பகவன் நாமாவை ஏன் வைக்கிறோம்னா இப்படி கூப்பிடணுங்கிறதுக்காக தான். பரிகாசமா பேசுறதோ சங்கீதமா பாடுறதோ நக்கலா எப்படி சொன்னாலும் பகவன் நாமா பலனை கொடுக்கும். ஒரு தடவை சொன்னா எப்படி பலன் வரும்? பகவன் நாமாவுக்கு எப்படி அந்த சக்தி உண்டு அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரத்து மருந்து மாதிரின்னா ஆச்சாரியால் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல இந்த விஷயத்தை சொல்றார். வஸ்து சக்தி புத்திம் நாபேட்சதே அப்படிங்கிறார் ஒரு விஷயத்தை. என்ன அப்படின்னா, ஒரு ஃபயர் இருக்கு, நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை சுடும்னு தெரிஞ்சு தொட்டாதான் சுடுமா? சுடும்னு தெரியாம நீங்க தொட்டாலும் சுடுமது. ஏன்னா அதோட தன்மை சுடுறது. அது உங்களோட புத்தியை அது எதிர்பார்க்காது. அதோட சக்தி உங்க புத்தியை எதிர்பார்க்காது. புரியறதா? அப்ப ஒருத்தன் ப்ரெஷர் மாத்திரைக்கு பதிலா பேதி மாத்திரைய எடுத்து போட்டுட்டான்னா லூஸ் மோஷன் போகுமா போகாதா? அவன் நான் ப்ரெஷர் மாத்திரைன்னு நினைச்சுதானே போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக அது வேலை செய்யாம இருக்குமா? அது மாதிரிதான் பகவன் நாமாக்குள்ள சக்தி என்னன்னா, நீங்க தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் சொன்னா அதோட சக்தியை வேலை செய்யணும். ஒரு தடவை சொன்னா எப்படின்னா, ஒரு தடவை பகவன் நாமா சொல்லி அதால போக்கக்கூடிய பாபத்தை உங்களால செய்ய முடியாது. அந்த சக்தி அதுக்கு இந்த முனிசிபாலிட்டியில குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுறான். 2000 டன் 3000 டன் அப்படிங்கிறான். திடீர்னு இந்த நியூஸ்ல பார்த்தேன்னா குப்பை கிடங்கு தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னு வரும். கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும். அது எரியல, இந்த பயகை தான் கொளுத்தி விட்டதே அதை. ஏன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு புரியல. எங்கேயா கொளுத்தி விட்டுட்டா அந்த கொளுத்தி விடும்போது அவ்வளோ பெரிய குப்பைக்கு
ஒரு லாரி நிறைய தீக்குச்சியை கொண்டா வைக்கிறார், ஒரு குச்சி தான். ஒரு குச்சியை வச்சா எப்படி அத்தனை குப்பையும் பத்தி எரியறதோ அது மாதிரி ஒரு தடவை சரி ஸ்ரத்தையோட பக்தியோட அப்படிலாம் சொல்ல வேண்டாமான்னார். அப்படிலாம் அவசியமே வேண்டாம். தகுதியெல்லாம் வேண்டாமான்னார். ஸ்நானவனரியேனோ மௌனவனரியேனோ தியானவனரியேனோ எந்தலையே பேடா ஜானகி வல்லவ தசரத நந்தன ಗಾನಲೋಲನೆ ನನವನವೇರಂಗ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು உத்தரிசுபத்து. எத்தனை கீர்த்தனைகள் பகவன் நாமாவனுடைய மகிமையை சொல்றதுக்கு, எத்தனை கீர்த்தனை. அதை சொல்லி பகவான் கிருபையினால அஜாமிலன் மோட்சத்தை அடைஞ்சான்னு அந்த சரித்திரம் சொல்லி, அதன் பிறகு சித்திரகேது உபாக்கியானம் விருத்ராசுர வதம் சொல்லி சித்திரகேது உபாக்கியானம் சொல்லி, இந்த விருத்ராசுர சரித்திரத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு ஸ்தோத்திரம் அவன் பண்றான். விருத்ர சதுஸ்லோகி பாகவதம்னு பேர். 4 ஸ்லோகம். அது பாகவதம் முழுக்க நமக்கு தெரியலன்னாலும் இந்த 4 ஸ்லோகத்தை நித்தியம் சொன்னா போதும். பாகவதம் என்ன சொல்றதோ அத்தனையும் அதுல இருக்கு. அகம் ஹரே ஹே தவ பாதைக மூல தாஸ் 6வது பார்ட்டு 13வது அத்தியாயத்துல 11வது அத்தியாயத்துல 23, 24, 25, 26 ஸ்லோகம். இது 6வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல 23, 24, 25, 26 ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். நான் சொல்ற விஷயம் அப்படியே இருக்கும். அகம் ஹரே ஹே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயः மனஸ்மரே தாசுபதே குணாம்ஸ்தே கிரஹீதவா கர்ம கரோது காயः நநாக பிருஷ்டம் ந ச பாரமேஷ்ட்யம் ந சார்வபௌமம் நரசாதிபத்யம் ந யோக சித்திஹி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்க்ஷே அஜாத பக்ஷா இவ மாதரங்ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியே மௌயுஷிதம் விஷண்ண மனோரவிந்தாக்ஷதி திருக்ஷதே த்வாம் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சఖ్யம் சம்சார சக்ரே பிரமத ஸ்வகர்மபிஹி துன்மாயயா ஆத்மாத்மஜதாரகேஹேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாத். பிரபு பெருமாளே, தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயः. உன் சரணத்துல பக்தி உள்ள அடியார்களுடைய சரணத்துல பக்தி உள்ள அடியார்களுடைய சரணத்துல உள்ள பக்தி உள்ள அடியார்களுடைய சரணத்துல பக்தி எனக்கு வரணும். பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாஸ்வர லோகநாதா அப்படின்னு சொல்றாலும், உன் அடியார்களுடைய சரணத்துல எனக்கு பக்தி வரணும். அடியாரினும் ஏவல் செய்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எனக்கு நேர பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இவாளை பிடிச்சிருந்தாலே போதும். என் மனசானது உன்னை நினைக்கணும், என் காதானது உன் குணங்களை கேட்கணும், என் வாக்கானது உன் நாமாவை சொல்லணும், என் சரீரமானது உனக்கு கைங்கரியம் பண்ணணும். இதைத்தான் நான் ஆசைப்படுறேன். இதுக்குதான் பக்தின்னு பேர். பக்தி அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு பஜனம் அப்படின்னு சொல்ற மத்தியில பஜ சேவனேங்கிற தாத்துல திக் பிரத்யம். அது பகவானுக்கு சேவை பண்ணணும். அந்த சேவை எப்படின்னா அன்போட பண்ணணும். அந்த அன்போட பண்ணினா அதுக்கு பேர் பக்தின்னு பேர். அன்பு இல்லாம பண்ணினா அது கர்மா. அது அன்போட பண்ணினா பக்தி. இதை தான் நான் விரும்புகிறேன். நான் இந்திரனாக விரும்பல, சந்திரனாக விரும்பல, பிரம்மாவாக விரும்பல, நனாக பிருஷ்டம் நச்சபாரமேஷ்டியம் நசார்வபௌமம், நான் மோட்சத்தையும் விரும்பல. நான் உன்னை பார்க்கணும்னு தவிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கணும்னு அந்த தவிப்பு என்கிட்ட இருக்கணும். அதுதான் உன் நினைவை எனக்கு கொடுக்கும். உன்னை பார்க்கணும்னு அவர் சொல்லலை, உன்னை பார்க்கணும்னு நான் தவிக்கணும். அது எது போல அப்படின்னா அஜாத பக்ஷா இவ மாதரங்ககா, ரெக்க முளைக்காத பறவை குஞ்சு போல,
கட்டப்பட்ட பசும் கன்று குட்டி போல தாயாரை பார்த்துட்டே நிற்கும். அது விட்டுட்டு போன கணவனை நினைச்சுட்டு இருக்கிற மனைவி போல. இந்த 3 நிலையில தன்னோட ஏக்கத்தை சொல்றான். ஏன் 3ஆ சொல்லணும் அப்படின்னா 3க்கும் 3 விசேஷம் இருக்கிறதுனால. இந்த ரெக்க முளைக்காத பறவைகளுக்கு அம்மா எங்க போயிருக்கான்னு தெரியாது, அம்மா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சாலும் அதுக்கு போக தெரியாது, ஏன்னா ரெக்க கிடையாது. அப்படி இந்த கூட்டு மேல அப்படி தலையை வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும், அம்மா வராளா அம்மா வராளான்னு. அது அம்மா வந்து அது வாயில ஏதாவது கொடுத்தாதான் அது ஜீவன். கன்று குட்டி இருக்கு பாருங்க, பசுமாடு கட்டியிருக்கும், கன்று குட்டி கட்டியிருக்கும். இந்த கன்று குட்டிக்கு பசுமாடை தெரியும், இதுக்கு கட்டி இருக்கு, இதை அவுத்து விட்டா பசுமாட்டுட்டு போய் அதுக்கு பால் குடிக்க தெரியும். ஆனா கட்டி போட்டிருக்கா, அதனால போக முடியாம அப்படியே இழுத்து நிற்கும். 3ஆவது கணவன் ஒரு உத்தியோகத்துக்கு போயிருக்கான், ஒரு டிராவல்ல போயிருக்கான், 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனா, இப்பதான் ஆபீஸ் போனாலே என்னைக்கு வருவான்னு தெரியாது. அது மாதிரி இவன் 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, தினம் போன்ல பேசுறான். எப்ப வருவேன்னா இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேங்கிறான். அந்த கணவன் இருக்கிற இடத்துக்கு இந்த மனைவிக்கு போக தெரியும், யாரும் தடுக்கவும் இல்லை. ஆனா அவன் வரட்டும்னு எதிர்பார்க்கிறான், அவன் வரணும்னு நினைக்கிறான். பிரியத்தினால், உண்மையான பிரியம் இருந்தா, எங்கிட்ட பிரியம் இருந்தா அவர் வரட்டும் அப்படிங்கிறார். முதுகலை ஏறிக்கோன்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், நான் உன்னை கொண்டு விட்டுறேன், உனக்கு பயமா இருந்ததுன்னா என் முதுகுல ஏறிக்கோங்க அம்மா, உங்களை கொண்டு போய் நான் விட்டுறேன்னா. மாட்டேன் சீதை. எங்கிட்ட ராமருக்கு அன்பு இருக்குங்கிறது அவர் வந்து என்ன அழிச்சுன்னு போனா தானே நிரூபணமாகும், முதுகுல நான் ஏறி வந்தா எப்படி தீர்மானமாகும்னால. அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதான பிரேமை. இந்த 3லயும் என்ன வித்தியாசம்னா, ஒண்ணுல சக்தி கிடையாது, இன்னொன்னு சக்தி இருக்கு ஆனா பந்தப்பட்டிருக்கு. இன்னொன்னுல சக்தியும் இருக்கு பந்தமும் படல, ஆனா பகவான் வரணும்னு நினைக்கிறார். இப்ப எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும்னு நினைப்பா, வைகுண்டம் போகணும், கைலாசம் போகணும் அப்படின்னு நினைப்பா. உயர்ந்த பக்தன் என்ன பண்ணுவான்னு தெரியுமோ, வைகுண்டம் இங்க வரணும்மா. துக்காராம் சரித்திரத்துல அது பிரசித்தம். அது ஹாலந்திங்கிற நதிக்கரையில அவர் பஜனை பண்ணும்போது வைகுண்டம் வரணுங்கிறார் அவர். ஏன் அப்படின்னா அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் எங்கிட்ட பகவான் எவ்வளவு கருணை வச்சிருக்கான், நான் என்ன பக்தி பண்ணினேன் அப்படிங்கிறது தெரியும்னு இவர் பஜனை பண்ணும்போது பகவான் வர அப்போ ஒரு அபங்கன் சொல்றார், ஆலேகதி பைல ஆலேகதி சங்க சக்கர கதா பத்மசோபே கதி மேகஷ்யாம அப்படின்னு பகவானை வர்ணிக்கிற மாதிரி ஒரு அபங்கம். இது வந்து பக்தாளுடைய பூர்ண. நேற்றைய தினம் சொல்லலையா, கைலாசத்தை அனுச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் பகவான் ஐஷன் போனான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து சில பக்தால் விசேஷமா எதிர்பார்க்கிறது. இந்த 3ஐயும் காண்பிச்சு கடைசியில் அவன் சத்கதியை அடைய இந்த சரித்திரம் ராஜாவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினது. விருத்தராசுரன் இந்திரன் 2 பேர்ல விருத்தராசுரன் தோத்தான், இந்திரன் ஜெயிச்சான். 2 பேர்ல யார் பக்தன்னா விருத்தராசுரன் தான் பக்தன், இந்திரன் பக்தன் கிடையாது. இவன் தேவன், அவன் அசுரன். அப்படின்னா பகவானுக்கு வந்து பக்தனா பக்தன் இல்லையாங்கிற கணக்கா, தேவனா அசுரனாங்கிற கணக்கா? தேவதைகளை தான் பகவானுக்கு பிடிக்குமா, அசுரனை பிடிக்காதா? இந்த மாதிரி பிடிச்சது பிடிக்காததுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வேணா இருக்கலாம், பகவானுக்கு இப்படி இருக்கலாமா? சமப்பிரியன் இல்லையா பகவான்? சமப்பிரிய சுஹுர்பிரம் 7வது ஸ்கந்தம் ஆரம்பம். சமப்பிரிய சுஹுர்பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யானி அவதீத்விஷமோ யதா நஹ்யஸ்யார்த்தஸ் சுரகணைஹி சாக்ஷான் நிஸ்ரேயசாத்மனஹ நைவாசுரேப்யோ வித்வேஷஹ. ஏன் அப்படி பகவான் நடந்துட்டான்? சுகாச்சாரியால் சொன்னால் பகவானுக்கு வந்து வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது. பகவானை பொறுத்த பரியந்தம் எல்லாருக்கும் பகவான் சமம். பகவானை நீ என்ன பாவத்திலோட பார்க்கறியோ அந்த பாவத்துக்கு பலதாதாவா பகவான் இருக்கான். பூமியில வெங்காயத்தை போட்டா வெங்காயம் முளைக்கிறது, கடுகை போட்டா கடுகு முளைக்கிறது, கரும்பை போட்டா கரும்பு முளைக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கு. அதுக்கு பூமியா காரணம். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் காரணம். நீ எதை விதைக்கிறையோ அதை வளர்க்கிறது. அது மாதிரி நீ என்ன எண்ணத்தோட பகவானை பார்க்கறையோ
அந்த எண்ணத்துக்கு விருத்தியா இருப்பான் பகவான். இது அடிப்படை. பகவானுக்கு ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, பிராமணன் அப்ராமணன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், இந்த ஆச்சாரம் உள்ளவன் ஆச்சாரம் இல்லாதவன் அப்படிங்கிறதெல்லாம் பகவானுக்கு கிடையாது. பகவான் ஒன்ன மட்டும்தான் பார்ப்பான். என்னத்த பாவ பக்தி கா பூக்கா சோயி ஜோக சுக சுனஹி பாவே பகத பூலதிய ராம திவானே நிஜ பதவா கோ தேவே ராமச்சந்திர கி ஜெய் ராதாபதி கிருஷ்ணச்சந்திர கி ஜெய் गौरीपति चंद्रचूड की जय पवन सुत हनुमान की जय 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 जय। सुनो सुनो साधो जी राजा राम का हो जी व्याध कौन आचार किया था ध्रुवती उम्र तोटी कहा गजेंद्र पटाता विद्या जाति विदुर की कटवी क्या मरधूमि उग्रसेन की सुरत क्या कुब्जाही भारी धन से राम मिलत नहीं ध्याने सुधा ममाजी कहत कबीरा सुन भाई साधो प्रेम मिलत गई भक्ति जंतर मंतर लटपट से नहीं राम भजन से मुक्ति। सियावर रामचंद्र की जय राधापति कृष्णचंद्र की जय गौरीपति चंद्रचूड की जय पवन सुत हनुमान की जय 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 जय। எத்தனை பக்தர்கள் நமக்கு புரியுற மாதிரி இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆச்சாரம் பார்த்தானா, படிப்பு பார்த்தானா, குலம் பார்த்தானா, வயசு பார்த்தானா, துருவதி உம்மர் தோட்டி. படிப்பை பார்த்தா கஜேந்திரனுக்கு கிருப பண்ணினான். தஹம் கஜேந்திர பட்டாதா வித்யா. ஜாதி பார்த்தா விதுரன் வீட்டுல போய் கஞ்சி சாப்பிட்டா. ஜாதி விதுரக்கி கட்டவி. பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது. பாவ பக்திக்கா பக்தி இருக்கான்னு பாப்பா. அசுரன் தேவன் மனுஷியன் ராட்சசன் இதெல்லாம் கிடையாது. பகவான் எல்லாருக்குமே கிருப பண்ணியிருக்கான். உன் சந்தேகத்தை போக்குறதுக்காக ஒரு சரித்திரம் சொல்றேன். அசுர சிசுவான 5 வயசு பிரகலாதனுக்காக பகவான் பண்ணின ஒரு அவதாரத்தை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறதே யார் யாருக்கு சொன்னதா ஆரம்பிச்சார் தெரியுமோ? நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்னார்னு வருது இந்த கதை. இதுல ஒரு ஆச்சரியம். இந்த பாகவதத்துல 2 கதை நாரதர் சொல்றார். 2 சரித்திரம் நாரதர் சொல்ற மாதிரி வருது. துருவ சரித்திரம் பிரச்சேதசர்களுடைய யஜ்ஞசாலையில நாரதர் சொல்றார் துருவ சரித்திரத்தை. தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்துல நாரதர் சொல்றார் பிரகலாத சரித்திரத்தை. இந்த 2 சரித்திரத்தையும் நாரதர் ஏன் சொன்னார்? இந்த 2 பேரும் நாரதாரோட சிஷ்யர். துருவனும் நாரதரோட சிஷ்யர், பிரகலாதனும் நாரதரோட சிஷ்யர். உலகத்துல சிஷ்யா குரும் பிரகடையே தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேத்துன்னு சாஸ்திரம். குருவை பிரகாசப்படுத்தணும் சிஷ்யன். என் குருநாதர் என் குருநாதர் அப்படின்னு குருவோட பெருமையை சொல்லணும்னு இருக்கு. இந்த குருநாதர் சொல்றாரு என் சிஷ்யன் என் சிஷ்யன், என்னோட சிஷ்யன் இவன் அப்படின்னு. இது எப்ப சொன்னார்னா ராஜசூய யாகம் முடிஞ்சு பகவானுக்கு அக்ர பூஜை அப்படின்னு பண்ணின உடனே சிசுபாலனுக்கு அது பொறுக்காம சகட்டு மேனிக்கு பகவானை திட்டானவன் கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும். ஆழ்வாருடைய பாசுரம். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோங்கிற அந்த வரிசையில கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு ஒரு பாசனம் வருதோ, அதுல கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும். இவன் என்ன சொன்னான்னு நம்ம திரும்பி கூட சொல்ல முடியாது. அது மாதிரி கொச்சையான வார்த்தைகளால பகவானை வெய்யறான். கடைசியில பகவான் சக்கராயுதத்தை எடுத்து அவனை வதம் பண்ண அவன்கிட்டேந்து ஒரு தேஜஸ் கிளம்பி பகவானை அடைஞ்சது. இப்ப தர்மபுத்திரர் கேட்கிறார், இது என்னன்னு கேட்டார். இவன் ஆரம்பிய கலபாஷனாத்துன்னு பிறந்தத்திலேருந்து பகவானை வெச்சவன் இவன். இவனோட ஜென்மாவே அப்படிதான். அப்படி இருக்கிறதே அவன் பகவானோட 2.5 கலந்தான்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு? பக்தி பண்ணாலும் பகவானை அடையலாம், இது மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணினாலும் வெசாலும் பகவானை அடையலாம்னு சொன்னா அப்புறம் 2க்கும் வேல்யூ கிடையாது அப்படிங்கிறத நாரதர் சொல்றார். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது யுதிஷ்டிரா. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா
மனச பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்றது. மன்மனா பவான்னு பகவத்கீதையிலையும் பகவான் சொல்றார். அந்த மனசை சமர்ப்பணம் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. காமாத், துவேஷாத், பயாத், ஸ்னேகாத் யதா பக்தியேஸ்வரே மனஹா. காமத்தினால மனசு பகவான்கிட்ட கொடுக்கலாம், காமாத்து துவேஷாத்து துவேஷத்தினால கொடுக்கலாம், பயத்தினால கொடுக்கலாம், ஸ்னேகத்தினால கொடுக்கலாம், பக்தியினால கொடுக்கலாம். அப்படின்னா என்னன்னா ததேக தியானம், தாதாத்மிகம் தான் முக்கியம். இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நாம் தவிர்த்தாலும் அந்த நினைப்பு வருது பத்தில, அது பயத்தினால வரும், துவேஷத்தினால வரும், பிரியத்தினால வரும், காமத்தினால வரும். நாம தவிர்த்தாலும் அந்த நினைப்பு மாறாது. இந்த நினைப்புக்கு தான் பக்தின்னு பேர். தாதாத்மியம் தான் வேணும் அங்க. ஆனா இந்த இதுல இப்ப சொன்ன காமாத்து, துவேஷாத்து, பயாத்து, ஸ்னேகாத்துங்கிறதுல ஒவ்வொருத்தரும் அடைஞ்சிருக்கா. கோபிய காமாத்து பயாத் கம்சா துவேஷாத் சைத்யாதயோ நிருபாக சம்பந்தாத்து விஷ்ணயா ஸ்னேகாத்து யூயம் பக்தியா வயம் விபோ அப்படிங்கிறார் நாரதர். கோபிகைகள் காமத்தினால அடைஞ்சால், காமம்னு பேரே தவிர காமம் இல்லை, அது மேலோட்டமா காமம் மாதிரி இருக்கும். அது காமம் இல்லைன்னு எப்படி சொல்றேன் நீங்க என்ன பின்னாடி சொல்றேன், இப்போ ஒரு தடவை சொல்லிட்டு போறேன். கோபிகைகள் எந்த ஒரு சந்தோஷம் ஆனந்தத்தோட வந்தார்களோ ராசக்கிரீடை பண்றதுக்கு, அது 100 மடங்காகி திரும்பி போனார்கள்னு இருக்கு பாகவதத்துல. காமத்துக்கு அந்த சுபாவம் கிடையாது. ஒரு பசியோட ஒருத்தன் வரான்னா சாப்பிட்டு முடிச்சப்பறம் பசி இருக்குமா? இருக்காது. காமசுகம் அனுபவிச்சா கட்சி போயிடும். எந்த ஆனந்தத்தோட வந்தார்களோ அது 100 மடங்காகி போனார்கள் அப்படிங்கிறதுல இருந்து அது சிற்றின்பம் இல்லை பேரின்பம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்தது காமத்தினால. கோபிய காமாது பயாத் கம்சா. கம்சன் இருக்கானே பயத்தினால பகவானை நினைச்சான். அந்த தேஜஸை பார்த்தான். தேவக்கியாம் தேவரூபிணியாம்னா இவ முகத்துல உள்ள தேஜஸை வச்சுட்டே பகவான் அவ முகத்தை பார்க்கறான். ஆகீஷமே பிராண ஹரோ ஹரிர் குஹா, என்ன கொல்ற விஷ்ணு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சு 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 ஆசீனஹா சம்விதன் திட்டன். உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, படுத்தாலும் சரி, பகவானையே நினைச்சு அந்த பயத்திலேயே செத்து போயிட்டான். கடைசியில மிச்ச சக்கதாமம் பகவான் அடிக்கும் போது. துவேஷா சைத்யாதயோன் இருப்பாக. இந்த சிசுபாலன் தந்தவக்தரெல்லாம் துவேஷம் பிறந்தத்திலேருந்து. சம்பந்தாத்து விஷ்ணயா, கோபர்கள்லாம் உறவுனால எங்க கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணன் அப்படிங்கிற உறவுனால பகவான் அடைஞ்சார். ஸ்னேகாத்து யூயம், பஞ்சபாண்டவா நீங்கள்லாம் எதனால பகவான் அடைஞ்சிருக்கேன்? பகவான ஸ்னேகத்தினால, என்னோட கிருஷ்ணன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. நாங்கள்லாம் பக்தியா வயம், நாங்கள்லாம் பக்தியினால அடையிறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, காமத்தினால துவேஷத்தினால பயத்தினால பகவான் அடையலாமான்னா கூடாது. பக்தியினால தான் அடையணும். ஏன்னா இன்னொன்னு சொல்லிவிடுறேன், அது அவளுக்கெல்லாம் விதிக்கப்பட்டது, உனக்கு பக்தி தான் விதிச்சிருக்கு. இந்த துவேஷத்தினால பகவான் அடையணுங்கிறது சாபம் அவனுக்கு, சனகாதிகளுடைய சாபம். ஒன்ன துவேஷிக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. பகவானை பார்த்து துவேஷிக்கணும்னு சொல்றதா என்ன எங்கேயாவது? பகவானை பார்த்து பிரேமையை பண்ணுன்னு சொல்றது. இன்னொரு விஷயமும் சொல்லிவிடுறேன், ஒரு பிடிக்கிற தனமோ பிடிக்காத தனமோ இருக்கு பத்தியில. ஒருத்தர் சொன்னத்தினால ஒருத்தருக்கு வந்துடாது. அதுவும் பிடிக்காத தனம் வரவே வராது. நமக்கு ஏதாவது இடைஞ்சல் யாராவது பண்ணினாதான் பிடிக்காத தனம் வரும், ஒருத்தர் துவேஷம் வரும். பிடிக்கிற தனம்ங்கிறது இருக்கு பாருங்க, அதனுடைய உயர்வை சொன்னாலே நமக்கு வந்துடும். இது இவ்வளோ சக்தி, இவ்வளோ மகிமை உண்டு, இதுக்கு இத்தனை விஷயம். அதனாலதான் பகவத் குணத்தை திருப்ப திருப்ப சொல்றது. பகவான் சர்வன்யன், சர்வஜன், சர்வசக்தன், சரண்யன், கிருபாலு, பகவான் ஓடி வந்துருவான், நம்மளை ரட்சிப்பான், இப்படி திரும்பி திரும்பி சொன்னா அந்த குணத்தை கேட்டு கேட்டு நம்மளை அறியாம பிடிக்கிறத்தனம் வந்துடும். பிடிக்காதனம்ங்கிறது வரவே வராது. அதனால அது விதிக்கல்ல. நாம அந்த ஒன்னு அதுக்காக துவேஷிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பக்தி தான் நமக்கெல்லாம் வழி. இது எதனால வேணாலும் அடையலாம். இவர்கள் யாருன்னா ஜெயவிஜயர்கள். சனகாதிகளுடைய சாபத்தினாலதான் 2-3 ஜென்மாவை அடைஞ்சால் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்தன். இப்ப இந்த ஜென்மா முடிஞ்சு அதனால பகவான் அடைஞ்சிருக்கான் சிசுபாலன். 3வது ஜென்மா முடிஞ்சதுனால ராவணன்
சரித்திரத்தை ராமச்சரித்திரத்தை பின்னாடி மார்க்கண்டேயர் உனக்கு சொல்லுவார்னு சொல்லி முடிச்சுட்டார். முதல்ல உள்ள விஷயம் இருக்கு பாருங்க, ஹிரண்யாட்சன ஹிரண்யகசிபுங்கிறதுல ஹிரண்யாட்சன பகவான் வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ணினார் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார் தர்மபுத்திரர். ஹிரண்யாட்சன பகவான் வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ணினார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு மணி ஆயிடுத்து, நாளைக்கு சொல்றேன். பாலான் நாளைக்கு பிரகலாத சரித்திரம், கஜேந்திர மோட்சம், மகாலட்சுமி விவாகம், அமிர்த மதனம், வாமனாவதாரம், திரிவிக்ரமாவதாரம். பாலான் ஸ்வகீயான் தவசன் விதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ட புராண ரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம்.